வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதைப்படலம் பாகம் 9. கும்பகர்ணன் அங்கதன் எரிந்த மலையை தாங்கிக் கொண்ட போது அது பொடி பொடியாக சிதறி கீழே உதிர்ந்தது. சற்று முன் அங்கதனின் வீரத்தைக் கண்டு துணிவு கொண்டிருந்த வானர வீரர்கள் அதனைக் கண்டு மன உறுதி தளர்ந்தார்கள். ஆனால் வாலியின் மைந்தன் தான் கொண்ட வீரத்திலோ துணிவிலோ சற்றிலும் குறையவில்லை. முன்வைத்த காலையும் அவன் பின்வாங்கவில்லை. பகைவனை ஒன்றும் செய்ய முடியாமல் போனதால் முன்னைவிட அவன் பெரும் கோபத்துடன் நின்றான். அங்கதன் மேலும் சீற்றத்துடன் நிற்பதைக் கண்டதும் கும்பகர்ணன் கூறிய முனையை கொண்டதும் எவராலும் தடுக்க முடியாததுமான வலியதொரு வைரத் தண்டை இடது கையினால் கருவத்துடன் எடுத்தான். அதனை அவன் இந்த அங்கதனின் உயிரை ஒழிப்பாய் என்று சொல்லி அங்கதன் மேல் வீசி எறிந்தான். வாலியின் குமாரன் தன்னை தாக்கிக் கொள்ள வந்த வைரத் தண்டை வானரர்கள் வாழ்த்தும்படி தனது பெரிய கையினால் பிடித்துக் கொண்டான். பின்பு அவன் அந்த வைரத் தண்டை சுழற்றிக் கொண்டே இந்த கும்பகர்ணனை இந்த தண்டாயுதத்தாலேயே அடித்துக் கொள்ளுவேன் என்று கூறி ஆரவாரித்து தீயுமிழும் கண்களை விழித்து பார்த்து பேரிடி மலையிலே நெருப்பை பரப்பிக்கொண்டு இடி இடித்த வண்ணம் உழவுவது போல கும்பகர்ணன் தேரின் முன் குதித்தான். கும்பகர்ணனின் முன்னே சென்று நின்றான். தன் எதிரே வந்து நின்ற அங்கதனை கண்களில் நெருப்பு பொறி பறக்க பார்த்தான் கும்பகர்ணன். அவனை நோக்கி, நீ இறக்கும்படி என் எதிரே வந்து நின்ற வானரத் தலைவனான சுக்கிரீவனோ, இல்லை அவனுடைய மகனான அங்கதனோ, இல்லாவிட்டால் எமது ஊரில் நெருப்பிட்டு அறக்கரை என்ற அனுமனோ, யாரோ உடனே எனக்கு சொல் என்று கும்பகர்ணன் கேட்டான். அதற்கு அங்கதன், உனது தமையனான ராவணனை தனது வாளினால் சுற்றி தூக்கிக் கொண்டு 4 திசையிலும் தாவிச் சென்றவன் வாலி. அவன் முத்தலை சூலத்தை ஏந்தியவன், சிவபெருமானின் பக்தன், கொடிய போர்த்தெழில் செய்வதில் வல்லவன். அந்த வீரன் வாலியின் மைந்தன் நான். என் தந்தையைப் போலவே நான் உன்னை என் வாளினால் கட்டிக்கொண்டு ராமபிரானிடம் செல்வேன். அவருடைய அழகிய திருவடிகளை உன்னம் வணங்கச் செய்வேன் என்று பதில் உரைத்தான். வாலியின் மைந்தனே தனது எதிரில் வந்து நின்றவன் என்பதை அறிந்ததும் கும்பகர்ணன் அவனை நோக்கி, உன் தந்தையை கொன்றவன் ராமன், அதனால் அவன் உனக்கு தீங்கி இழைத்தான். அவனுக்கு நீ உதவி செய்ய முன் வந்திருக்கின்றாய். உனது இச்செயலைக் கண்டு உலகத்தவர்கள் உன்னை பழிப்பார்கள். வீரராக உள்ள குற்றமற்றவர்கள் உன்னை அவமதிப்பார்கள். நீ நினைத்துள்ள செயல் நல்லதில்லை. இங்கே நீ எதற்காக வந்திருக்கிறாய் தெரியுமா? என்னை உனது வாளினால் கட்டி கொண்டு சென்று ராமனிடத்தில் சேர்ப்பதை நினைத்து அல்ல. தேவர்களின் நெஞ்சிலே பாய்ந்த எனது முத்தலைவேல் உனது நெஞ்சிலும் அவ்வாறே பாய்ந்து முதுகின் வழியாக வெளிப்பட வலியவாள் போல் உன்னிரு கைகளும் கால்களும் தொங்கி போக நீ இறப்பதை எண்ணி ஆகும் என்றான். அதை கேட்ட அங்கதன் மிகுந்த கோபம் கொண்டான். உடனே கண்களில் தீப்பொறி பறக்க கும்பகர்ணனை விழித்து நோக்கி மலை மீது இடி விழுந்தது போன்ற ஒளி தோன்றவும் உலகத்தவர் அச்சம் கொள்ளவும் தனது கையில் உள்ள கூர்முனை வைரத்தண்டை அவன் மேல் எறிந்தான். கும்பகர்ணன் உடலோ மிக்க வலிமையுடையது. அதனால் அங்கதன் எறிந்த அந்த வைரத்தண்டு கும்பகர்ணனின் மேல் பட்டதும் தீப்பொறி போல சிதறொண்டு 100 துண்டாய் முறிந்து போயிற்று. வைரத்தண்டு முறிந்ததை கண்டான் அங்கதன். ஆனால் அவன் அச்சம் கொள்ளவில்லை, பின்வாங்கவும் இல்லை. முன்னை விட அவன் மிகுந்த கோபம் கொண்டான். போருக்கு வந்திருக்கின்ற இந்த கும்பகர்ணனை பீடித்து குத்தி கொள்ளுவேன் என்று சொல்லி அங்கதன் கும்பகர்ணனின் கால்களை பிடித்து சுழற்ற எண்ணி கீழே குனிந்தான். அந்த கணத்தில் கும்பகர்ணன் வெகுண்டெழுந்து அங்கதனை தனது கைகளால் வலிமையுடன் சடசடவென்று குத்தினான். அக்குத்துக்களை அங்கதனால் தாங்க முடியவில்லை. அங்கதன் மயங்கி பூமி பிளவுபடும்படி கீழே விழுந்தான். மீண்டும் கும்பகர்ணன் அவனை தாக்க எண்ணி தனது திரிசூலத்தை அவன் மார்பில் எய்துவதற்கு ஓங்கினான். அந்த கணத்தில் அதனை கண்ட அனுமன் இமைப்பதற்குள் ஒரு பெரிய மலையை பெயர்த்து கும்பகர்ணனது நெற்றி முழுவதும் தாக்கும்படி எறிந்தான். பின்பு ஸ்ரீராம நாமத்தை சொல்லி ஆரவாரித்தான் அனுமன். அதே போல வானர வீரர்கள் மிக்க துணிவுடன் கும்பகர்ணனை நெருங்கி அங்கதனை தூக்கி கொண்டு அப்பால் சென்று விட்டார்கள். வாயுபுத்திரன் மறுபடியும் ஒரு பெரிய மலையை கையில் எடுத்துக்கொண்டு கும்பகர்ணனை பார்த்து,
நான் இந்த மலையை உன்மேல் எரியப் போகின்றேன். இதனால் உனது வலிமை இமைப்பொழுதில் மாய்ந்து விடப் போகின்றது. அப்படி இன்று இம்மலையை நீ தள்ளி விடுவாயானால் உனது வலிமையை எல்லோரும் அறிவார்கள். பிறகு உன்னோடு நானும் போர் புரியவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகி அப்பால் சென்று விடுவேன். வல்லவனே, அதனால் நீ உலகில் அதிக புகழை பெறுவாய் என்றான். உடனே கும்பகர்ணன் அனுமனை நோக்கி, மலைக்குகையை திறந்தது போல தோன்றும்படி கூற்றுவனது பிளவுபட்ட வாயை போன்று தனது வாய் விரிய சிரித்தான். நீ அப்படி என் மீது எரியவும் மலையினை தாங்கிக் கொள்ள முடியாமல் சோர்வு அடைவேனானால் நான் தோற்றவனாவேன். மேலும் உன் வலிமைக்கு முன்னே என் வலிமை தாழ்ந்ததாகும் என்று கும்பகர்ணன் பதில் சவால் விட்டான். அவ்வார்த்தையை கேட்ட அனுமன், அடா, நீ வலிமை உடையவன் என்றால் நில், நிற்க முடியாதவனானால் உயிருடன் பிழைத்து அப்பால் செல் என்று சொல்லி தான் எடுத்த மலையினை கும்பகர்ணன் மேல் வீசினான். தன்னை நோக்கி விரைந்து வந்த மலையை கும்பகர்ணன் தனது தோளில் ஏற்றான். அப்போது அம்மலை எல்லா உலகங்களும் அஞ்சுமாறு 100 துண்டுகளாகி சிதறி கீழே விழுந்தது. அக்காட்சியை கண்டதும் அனுமன் இவனது வலிமை இப்படிப்பட்டது என்று சொல்லும் அளவுக்கும் அடங்காதது. அஷ்டகுலாசங்களும் போரில் இவனது வலிமையை தாங்க மாட்டாது. இவனை யாராலும் போரில் கலப்படைய செய்ய முடியாது. இவனை ஸ்ரீராம பிரானின் அம்புகள் பிளக்குமானால் பிளக்கும் என்று அனுமன் தனக்குள் எண்ணி அப்பால் சென்றான். அனுமன் கும்பகர்ணனை விட்டு சென்றதை தேவர்கள் கண்டார்கள். அவர்கள் 70 வெள்ளம் வானர வீரர்களில் இறந்தவர் போக எஞ்சியவர் இவனுடைய திரிசூலமாகிய கழிவிலே இன்றே அடியோடு மாண்டு போவார்கள் என்று நினைத்து கலங்கினார்கள். இவனால் ஒரு முகூர்த்த காலத்திற்குள் இவ்வுலகம் 3மே நிலைமாறி போகும் என்று மனம் கொதித்து நடுங்கினார்கள். அவ்வாறு இருக்கையில் வானர வீரர்கள் பலர் விரைந்து வந்து கும்பகர்ணனை தாக்கினார்கள். தாக்கி அவர்களுடைய கைகள் ஓய்ந்தனவே அன்றி அவனை தள்ளியவர் எவரும் ஓய்ந்தபாடு இல்லை. அவர்கள் யாரும் கலைப்படைய செய்ய முடியவில்லை. அவனுக்கு அவர்கள் நோவையாவது உண்டாக்கி இருக்கலாம். அவ்வாறு அவனுக்கு நோவை உண்டாக்கி யாரும் இல்லை. கும்பகர்ணன் அப்போது போர்க்களத்திலே ஒரு குரங்கின் அடிச்சுவடும் இல்லாதபடி அடித்தான். தன்னுடைய அந்த ஆண்மையினால் தனது புகழை அவன் மேலும் புதுப்பித்துக் கொண்டான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.